இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திராவிட மாடல் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளால் 5 மாதங்களில் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொய் புரளிகளை வைத்து பித்தலாட்ட அரசியல் செய்வதையே முழு நேர தொழிலாக பழனிசாமி செய்வதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தீர்ப்பு வெளியான பிறகும் யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பிய நிலையில் தற்பொழுது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இவ்வாறாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா. அமைச்சர் ரகுபதி என்ன விளக்கம் அளித்திருக்கிற விவரங்கள்? அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஞானசேகரனுக்கு இன்று தண்டனை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் என்ற கேள்வியை எழுப்பும் வகையில் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை செய்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அமைச்சர் ரகுபதி அதற்கு பதிலளிக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கையால் தான் 5 மாதங்களில் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பு என்பது பெறப்பட்டிருக்கிறது என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டு அனைத்து சான்றிதழ்களும் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகுதான் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டதையும் குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்து முன்வைத்திருக்கக்கூடிய வாதங்கள் மூலமாக விரைவாக தீர்ப்பு பெறப்பட்டு நீதி என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதிலும் பாதிக்கப்பட்டோருக்கான நீதியை விரைவாக பெற்றுத் தருவதிலும் முதலமைச்சர் அவர் தலைமையிலாக வழிகாட்டிருக்கக்கூடிய இந்த அரசு என்பது கிடைத்ததுக்கான வெற்றியாக பார்க்கப்படுவதாகவும் பொள்ளாச்சி வழக்கில் குற்ற சம்பவங்கள் காப்பாற்றப்படுவதற்காக உண்மையான நடவடிக்கை எடுக்காமல் இழுத்தடிக்கப்பட்ட பழனிசாமி தான் இந்த வழக்கில் நீதி கிடைத்த 6 மாத ஆனதுக்காக பெண்களுக்கு நீதி கிடைத்து செய்த முதலமைச்சர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வயிற்றெரிச்சலை என்ன செய்வதென்று தெரியாமல் வழக்கம் போல தனது பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கின் உண்மையான குற்றவாளி ஞானசேகரன் தான் என நீதிமன்றம் உறுதி செய்த பின்னும் தமிழ்நாடு மாணவிகளின் அச்சுறுத்தும் வகையில் கல்விக்கு செல்ல விடாமல் அச்சுறுத்த வேண்டும் என்று அர்ப்பணித்தோடுதான் இந்த யார் அந்த சார் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருப்பதையும் குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார். அமைச்சர்களுடன் பாடம் எடுப்பதற்காக முக்கிய பிரமுகர்களுடன் தொடர்பு என குற்றச்சாட்டப்பட்ட முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அமைச்சர்களுடன் படம் எடுத்துக்கொண்டதற்காக முக்கிய பிரமுகர்களுடன் தொடர்பு என குற்றம் சாட்ட முடியாது எனவும் உயர்நீதிமன்ற தலைமையிலாக இருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்பது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தான் தொடர்ச்சியான பொய் குற்றச்சாட்டுகளை அவர் தெரிவித்து வருவதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டு பெண்களின் உரிமையை உயர்த்தி அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தொடர்ச்சியாகவே திமுக அரசு என்பது தொடர்ந்து பெண்களுக்கான ஆட்சியை தான் நடத்தி வருவதாகவும் இந்த பல்கலைக்கழகத்தின் தீர்ப்பு என்பது சாட்சி என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். ஷெலினா, தீர்ப்பு வெளியானதுக்கு அப்புறமும் யார் அந்த சார் என்று விமர்சனம் செய்தால் நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட நிலையில எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த நிலையில திமுக கழகம் சார்பில் ஏதேனும் அவதூறு வழக்கோ இல்ல மான நஷ்ட வழக்கோ தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்லாது ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் கூட செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக யார் அந்த சார் என்ற கேள்வியும் அவர் இது தொடர்பாக முழுமையான விசாரணை வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். அதே போலதான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியும் யார் அந்த சார் என்ற கேள்வியை மீண்டும் இந்த வழக்கின் மூலமாக எழுப்பியிருக்கிறார். திமுக சார்பில் தொடர்ச்சியாகவே அந்த புகைப்படம் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கும் ஞானசேகரனுக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற அர்த்தம் கிடையாது என்று அமைச்சர் ரகுபதி இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக திமுக வட்டாரங்கள் சார்பாக வழக்கு ஏதேனும் அவர் மீது தொடக்க இருக்கிறார்களா அல்லது நீதிமன்ற அவதூறு வழக்கு என்பது போட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக நீதி தலைமையிலான குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக விரைந்து ஆராய்ந்து இது தொடர்பாக என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் என்பது தெரிவிக்கப்படும். பொழுது இது ஒரு பொய் குற்றச்சாட்டு என்றுதான் அமைச்சர் ரகுபதி அறிக்கையாக தெரிவித்திருக்கிறார். இல்லாத சார்களை எல்லாம் உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி என்று குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து 5 மாதங்களுக்குள்ளாகவே அனைத்து வழக்குகளும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு தொடர்பான அனைத்து நீதியும் பெறப்பட்டு அதற்கான தண்டனை என்பது தற்பொழுது பெறப்பட்டிருப்பதாகவும் இதனை வைத்து அரசியல் செய்து பெண்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி இல்லாத தன்மையாக
வெளிப்படுத்துவதன் மூலமாக திமுக அரசின் மீது தொடர்ச்சியாக பொய் குற்றச்சாட்டுகளை வைத்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டுகளை தற்பொழுது அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஷெலினா.